ஒரு ஸ்தோத்திரத்துக்குள்ள இத்தனை மகத்துவங்களா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படும்படியான ஒரு வேத பகுதியை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலே இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். இந்த வசனத்துக்கு முன்ன ஒரு சிறு பையனுடைய பங்களிப்பு இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லா சண்டே ஸ்கூல் குழந்தைகளுக்கு வரைக்கும் இது தெரியும். எந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் 5 அப்பமும் 2 மீனும் சிறு பையனுடைய கரத்திலிருந்து கர்த்தர் வாங்கினார் என்று தெரியும். இங்கே ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறது. அந்த சிறு பையனுக்கு பேரே கிடையாது. அவனுக்கு கண்டிப்பா பேர் இருந்திருக்கும், ஆனா அது இங்க சொல்லப்படலை. ஆனாலும் அந்த சிறு பையனுடைய கரத்திலிருந்து அப்பத்தை வாங்கணும் என்கிறது ஆண்டவருடைய சித்தம். வேதம் அழகாக சொல்லுகிறது. அதே யோவான் 6:48 ஜீவாப்பம் நானே. 51 ஆண்டவர் சொல்றாரு, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம். அந்த ஜீவாப்பம் வாயை திறந்து கல்ல அப்பங்களாகும்படி சொன்னா அப்படியே நடக்கும். வானத்திலிருந்து மன்னா இறங்கட்டும் அப்படின்னா உடனே நடக்கும். அந்த ஆண்டவருக்கு இங்க இருக்கிற ஒரு சிறு பையனிடத்திலிருந்து தான் அப்பத்தை வாங்கி இத்தனை பெரிய அற்புதத்தை நிகழ்த்தணுங்கிற கட்டாயம் இல்லை. ஏன் ஆண்டவர் செய்தார்? அதுதான் நமக்கு பெரிய ரகசியம். நீங்கள் நானும் பேர் பிரபலமாகாத ஆளா இருக்கலாம், சமுதாயத்துல அந்தஸ்துல குறைந்தவர்களா இருக்கலாம், நம்ம ஒருவரும் ஒரு பொருட்டாக எண்ணாம கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நம்மை கொண்டும் அவர் பெரிய காரியம் செய்ய வல்லவர் என்கிறத இன்றைக்கு அவர் நிரூபிக்க போகிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த வேத பகுதியை ஆழமாக நாம வாசிக்கும் போது 5வது வசனத்திலே இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, நல்லா கவனிங்க, தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, திரளான ஜனங்கள். இயேசப்பா அவனுடைய கண்களை ஏறெடுக்கிறாரு. திரளான ஜனங்கள், திரளான ஜனங்களுக்கு நம்மால ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு இன்னைக்கு நம்ம கலங்கிட்டு இருக்கிறோம். ஐயோ, உலகமெங்கும் 800 கோடி மக்கள். இந்த 800 கோடி மக்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்று நாம் ஏங்குகிற போது, என்னால என் குடும்பத்தையே கர்த்தருக்குள்ள கொண்டு வர முடியல, என்னால என் சொந்த பந்தங்களை கூட பரலோகத்துக்கு சொந்தமாக்க முடியல, என் கிராமத்தையே, நான் வாழுகிற பட்டணத்தையே, தாலுகாவையே, மாவட்டத்தையே, மாநிலத்தையே, பாரதத்தையே, ஆசியாவையே, அகில உலகத்தை நம்மால என்ன செய்ய முடியும்? என்னால ஏதாவது ஆகுமா? ஒன்றை குறித்து யோசிக்க கூட என்னால நான் தகுதியுடையவன் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் திரளான ஜனங்களை தம்மிடத்தில் வர கண்டு, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? சொல்லுங்க.
அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? ஆண்டவர் உங்களை ஒரு திட்டத்தோடு இன்றைக்கு இங்க கொண்டு வந்திருக்கிறார். அடுத்த வசனம் 6 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு தாம் செய்ய போகிற காரியத்தை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். தாம் செய்ய போகிறது அவருக்கு தெரியும். இயேசு என்ன செய்ய போகிறார், இப்ப என்ன நடக்க போகிறது, எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா கொஞ்சத்தை கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமேன் சொல்லுங்களே. இன்னைக்கு நீங்க கொஞ்ச ஜனம், அற்பமான ஜனம், உங்களிடத்துல இருக்கிறது கொஞ்சம்தான். ஆனா அந்த கொஞ்சத்தை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆவியில 100க்கு 100 விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய கரத்துல இந்த அப்பங்களும் மீன்களும் போன உடனே என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்ததுன்னா, அவர் அதை கையில எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினார். ஆமேன், ஆமேன். உங்க வாழ்க்கைய, உங்க இல்லாமைய ஆண்டவருடைய கரத்துல கொடுப்பீங்கன்னா, அவர் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினா ஒரு பெருக்கம் உண்டா. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் 1000 ஸ்தோத்திர பலியிடுற ஆளு, 10,000 ஸ்தோத்திர பலியிடுகிறேன். நல்லது, நல்லது. ஆனா என் கர்த்தருடைய கரத்துல என் வாழ்வை ஒப்பு கொடுத்தா, அவர் என்னை ஏந்தி தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொன்னால் போதும், பெரிய அற்புதம் நடக்கும். ஆண்டவருடைய கரத்திலே அந்த அப்பம் இருந்ததினால அது பெருகிட்டு, சொல்லுங்க, பெருகிட்டு. எத்தனை பேருக்கு ஒரு பெருக்கம் தேவை? ஆமே, நான் விசுவாசிக்கிறேன். உலகம் எங்கும் இருக்கிற மக்களுக்கு என்னால ஒன்று செய்ய முடியாது என்று நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனா என் வேதனைய, எனக்கிட்ட இருக்கிற கொஞ்ச பலனை, என்னிடத்துல இருக்கிற கொஞ்ச திறமைய என் அப்பாவுடைய கரத்துல நான் கொடுப்பேன். ஆனால் அவர் ஸ்தோத்திரம் என்ற ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி ஆவாங்க. இப்ப இந்த ஆராதனையில நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல. என் ஆண்டவர் இந்த ஆராதனையை அங்கீகரித்து உங்களையும் என்னையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய கரத்தில் ஏந்தி அவர் உங்களை பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் என்று சொன்னா ஒரு பெருக்கம் கண்டிப்பாக வரும். வேதத்தில் அழகான ஒரு வசனத்தை இயேசு சொல்லுவார், என்னை விசுவாசிக்கிறவன் நாம் செய்த கிரியையை தானும் செய்வான், அதிலும் பெரிதானதை செய்வான். ஆமேன் சொல்லுங்களே. இன்னும் ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லுவார், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அல்லாம தாமாக ஒன்றும் செய்ய மாட்டார். ஓ, பிதாவானவர் செய்கிறத, என்ன செய்ய போறாருங்கிறத குமாரன் கண்டுவிட்டார். ஆமேன் சொல்லுங்களே. ஆமேன். இன்றைக்கு அவர் செய்ய போகிற காரியத்தை நீங்க மனதில் நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு என்ன, என்னுடைய வாழ்வை, என் ஊழியத்தை, என் குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் நான் கொடுப்பேன். அவர் கரத்தில் ஏந்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவார். என் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வரும் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம 1000 ஸ்தோத்திரம் சொல்லலாம்.
ஆனால் இயேசு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணின உடனே அற்புதம் நடந்தது. வேதத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு, எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக, கவனிங்க, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு சொல்லுங்க, பெருகும்படிக்கு. இன்றைக்கு அந்த கிருபையை கர்த்தர் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால பெருக பண்ண போறார். வாயை திறந்து சொல்லுங்க. நாங்க சபைகளை இன்றைக்கு அநேகராய் கூடியிருந்து அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுமானா, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுமானா, என் வாழ்க்கைய ஆண்டவர் பெருக பண்ணாமல் இருப்பாரோ? நிச்சயம் பெருக பண்ணுவார், நிச்சயம் பெருக பண்ணுவார். இன்றைக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை தெளிவா எனக்கு சொன்னார். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளவு பெரிய மகிமை இருக்கிறது. அடுத்த வசனத்துல நீங்க படித்து பாருங்க. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும், இப்படி சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தா கூட 200 பணம். ஏசப்பாவுக்கு அன்றைக்கு காட்டி கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, காசு. சொல்லனா காசு 30. 200 பணம்னா அந்த காலத்தில் இருந்த குறைந்தபட்சம் 20 லட்சம் ரூபாவுக்கு மதிப்பு. 20 லட்சம் ரூபாவுக்கு மதிப்பான அப்பத்தை வாங்கினாலும் கொஞ்சம் தான் இவங்க சாப்பிட முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய கையில் போன உடனே ஒரு ஸ்தோத்திரம் தான் நடந்ததுங்க, ஒரு ஸ்தோத்திரம் தான் நடந்ததுங்க, ஒரு ஸ்தோத்திரம் தான் நடந்தது. எப்படி பெருகிச்சான்? எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு மீதி எடுக்கக்கூடிய விதத்திலே கிரியை நடந்தது. சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். என் வாழ்க்கையில இன்றைக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ண இந்த இடத்துல யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ கிருபை பெருகிட்டே இருக்குங்க. நான் பிரசங்கத்தை பண்ணல, தேவ பிரசன்னத்தை கர்த்தர் இந்த இடத்துல வைத்து கொண்டிருக்கிறார். இந்த பிலிப்பு சொன்ன கணக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆனாலும் போதாது. ஆனா கர்த்தருடைய திட்டம், அந்திரேயா என்கிற ஒரு மனுஷன் வந்து சொல்றான், இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவர் சொல்றாரு, 200 பணத்துக்கு வாங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாலும் போதாது. இவர் நக்கலா சொன்னாரா இல்ல உண்மையிலேயே சொன்னாரா? இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்துல 5 அப்பம் இருக்கிறது, 2 மீன் இருக்கிறது. அவரும் என்ன சொல்றார் பாருங்க, ஆனாலும் இத்தனை ஜனத்துக்கு எம்மாத்திரம். ஆயத்திறந்து சொல்லுங்க, எம்மாத்திரம். நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம். சொல்லுங்க, நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம். எம்மாத்திரம் என்ற நம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிற கர்த்தருடைய கரத்திலே கொடுத்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பெருகுவீங்க. ஒப்பு கொடுக்கிறீங்களா? கரங்களை தட்டுறீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசுறாருன்னு நம்புறீங்களா? ஒரு சின்ன ஸ்தோத்திரத்துக்குள்ள இவ்வளவு பவர். ஆமேன் சொல்லுங்க. சின்ன ஸ்தோத்திரம் பெரிய வெற்றி. இந்த ஸ்தோத்திரத்தை குறித்து உங்களுக்கு நான் சிலது விளக்கணும். இதை சங்கீதம் 50 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 50
அதனுடைய 23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இந்த ஸ்தோத்திரத்தை நீ எப்படி சொன்னாலும் எனக்கு பரவாயில்லைன்னு சொன்னேன். அது ஒரு பலிங்க. அது ஒரு ஜீவ பலிங்க. சாதாரணமா ஒரு ஆட்டை பலிட்டா, ஒரு காளையை பலிட்டா அந்த உயிர் அப்படி பெய்யும். அதுல இருந்து ஒரு சுகந்த வாசனையை கர்த்தர் முகருவார். ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, எனக்கு பலியும் வேணும், உனக்கு உயிரும் வேணும். என்ன புரியுதுங்க? சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஏசப்ப அந்த ஸ்தோத்திரத்தை எப்படி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிய யார் கொடுக்கணுமா? உயிருள்ள மனிதன், அவருடைய சாயலின் படைக்கப்பட்ட மனிதன். 5 அறிவுள்ள ஒரு மிருகத்தை வெட்டி பலி கொடுக்கிறத விட அவருக்கு பிரியமான பலிதான் நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த ஸ்தோத்திரத்தை ஒழுங்கா சொல்லலைன்னா ஆத்திரமே தீராது. இப்படி சொன்னாலாவது ஒழுங்கா இருப்பீங்க. இன்றைக்கு அந்த ஒரிஜினாலிட்டியா அந்த ஸ்தோத்திரத்தை அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நீங்க ஏறெடுக்கிறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். ஆண்டவர் பவுலை கொண்டு பிலிப்பிய திருச்சபைக்கு ஒரு நிருபத்தில் எழுதும் போது 4வது அதிகாரம் 6வது வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சொல்லுங்க. எங்க விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய. அப்போ உங்க பிரச்சனை ஒன்றுக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாமா? கவலை நிறைஞ்சி இருக்கா? ஸ்தோத்திரத்துல கவலையை உடைக்கக்கூடிய பவர் இருக்கு. அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க கவலையோடு வந்திருக்கிறீங்களா? கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவில் இன்றைக்கு என் ஸ்தோத்திரம் வெளிப்படும்னு சொன்னால் கவலையெல்லாம் கம்ப்ளீட்டா மறையும். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு எல்லாம் பிடிக்கும். நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பிடிக்கும். ஆனா அவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம் என்ற ஒரு வார்த்தை எனக்கு போதும். அவர் நமக்கு போதுமானவர். ஆனா அவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாராம்? ஸ்தோத்திரம் செய்தலே தகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏன் இந்த ஸ்தோத்திரத்தை நம்ம ஏறெடுக்கணும்னா அதுதான் அவருக்கு சித்தம். ஆமென் சொல்லுங்களே. அவருடைய சித்தம் என்னன்னா, அவருடைய விருப்பம் என்னன்னா, நாம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும். அதை திரும்ப சொல்றேன். வாயில சொல்லாதீங்க, உதட்டிலிருந்து சொல்லாதீங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 1 தெசலோனிக்கேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்துல, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும், எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஆபத்திலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. யோபுவை போல கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம். சாத்தான் எடுத்த ஆத்திரம். எத்தனை பேருக்கு நான் சொன்ன கருத்து புரிந்தது? கர்த்தர் தானே எனக்கு 10 பிள்ளைகளை தந்தாரு, இப்ப அவர் தானே எடுத்திருக்கிறாரு, அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் தந்தார், பாதாளம் மாறிக்கொண்டது, ஆத்திரம், அழணும்.
இப்ப எல்லாவற்றிலேயும் சொல்லுங்க, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யணும். ஆமென். அந்த வசனம் என்ன சொல்லுது? திரும்ப படிங்க. எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. உங்களையும் என்னையும் குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? ஸ்தோத்திரம் செய்யணும். நம்ம எப்போதும் ஸ்தோத்திரம் சொல்லணுமா? எந்த சமயத்திலும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்னீங்கன்னா அத மாதிரி பவர்ஃபுல் வேற எதுவுமே இல்லை. ஆமென். ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, ஆத்மாவே. உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, ஆத்மாவே. நீ வாயால சொல்லாதேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. உதடுல இல்ல, ஆத்மா ஸ்தோத்தரிக்கணுமா? அடுத்து தாவீது சொல்றாரு, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. திரும்பவும் சொல்றாரு, என் ஆத்மாவே. அது 3 முறையும் என் நாவே, என் வாயே நீ ஸ்தோத்திரி என்றவர் சொல்லல. ஏன்னா அதுல பெரிய விசேஷம் இல்லை. இப்ப உள்ளம் உடைஞ்சத்தனை பேர் சொல்றீங்க, ஆத்துமாவே ஆத்துமாவே. இன்றைக்கு ஒரு ஸ்தோத்திரத்தினுடைய பவர் ஒரு காளையை விட பல. இன்றைக்கு ஒரு காளையை நீங்க பலியிடணுமா? அட்லீஸ்ட் 50,000 ரூபா ஆகும். அது 5 அறிவு. திரும்ப சொல்றேன், 5 அறிவுள்ள காளை உங்களுக்காக பலியிடப்பட்டாலும் அதுல பிரியப்படாம 6 அறிவுள்ள மனுஷன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஏற்படுத்துகிற உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. சொல்லுங்க, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு பவர் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. தானியேலுக்கு சிங்கக்கவி கன்ஃபார்ம் ஆயிட்டு, மாறாத தாக்கீதாக முத்திரை போடப்பட்டு உன சிங்கக்கவியில தான் போடணும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு. நமக்கு சிங்கத்தை கண்ட ஹார்ட் அட்டாக் வந்து செத்துரும். இவர் ஹூலா தாம் செய்து வந்தபடியே பலகணிகள் திறந்திருக்க எருசலேமுக்கு நேராக முழங்காற்படிட்டு பிரார்த்தனை பண்ணி ஸ்தோத்திரம் ஏறெடுத்தானா. தானியேல் 6:10. ஸ்தோத்திரம் ஏறெடுத்தானா. ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? அவன் பாபிலோன்ல இருந்துட்டு, சொல்லுங்க, பாபிலோன்ல இருந்துட்டு எருசலேம் இருக்கிற திசையை நோக்கி அவனுக்கு கண்ணில் காணவே காணாது. அது எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஆனால் மனக்கண்களில் அந்த ஓப்பன் விண்டோவை அப்படி திறந்து வைத்து கொண்டு எருசலேமுக்கு நேராக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணினா சிங்கத்தின் வாயை கர்த்தர் அடைத்தார். சிறு ஸ்தோத்திரம் சீறி வரும் சிங்கத்தையும் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரியும் அசிங்கமான சாத்தானாகிய சிங்கத்தின் வாக்கியம் நம்மை தப்பு வைக்கும், தப்பு வைக்கும், தப்பு வைக்கும். நான் ஒன்று சொல்றேங்க, நீங்க உண்மையை ஒத்துக்கொள்ளணுங்க. அவன் இருக்கிறது பாபிலோன், மனமும் திசையும் எருசலேம். அங்க பார்த்து ஜெபித்த போது அப்படி ஒரு அற்புதம் நடந்தா இன்றைக்கு எருசலேமுக்குள்ளேயே இருக்கிறீங்க. உங்களுக்கு புரியலைங்க. கர்த்தருடைய சன்னிதானத்திலேயே இருக்கிறீங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கிறீங்க. அவ்வளவு டிஸ்டன்ஸில் உள்ள அந்த பிரேயர் அப்படிப்பட்ட கொடிய சிங்கத்தினுடைய வாயை கட்ட முடியுமானா
கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து ஜெபிக்கிற உங்க ஜெபமும் உங்க ஸ்தோத்திரமும் அகில உலகம் எங்கும் இருக்கிற அந்தகார சாத்தானின் வல்லமைகளை முறியடிக்காதிருப்பது எப்படி? ஒரு ஸ்தோத்திரத்துக்கு இவ்வளவு பவரா? அப்படின்னா நான் விட மாட்டேன். இந்த ஸ்தோத்திரத்தை உயிரே போனாலும் விடவே மாட்டேன். அப்படி பிடிச்சுக்கிடணும். ஒன்று நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 16வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை, இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்லுங்க, சதா காலங்களிலும். எல்லாரும் சொல்லுங்க, சதா காலங்களிலும், என்றும் என்றுமான சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து வாசிங்க. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொன்னாங்க. ஸ்தோத்திரத்தை இஸ்ரேல் ஜனங்கள் ஒருமித்து சொல்லி ஆமென் சொன்னாங்க. அப்படியே நடக்குங்க, அப்படியே நடக்கும். ஆமென், ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியிலே வல்லமையான கிரியை செய்ய வந்துவிட்டார். அவர் வந்துவிட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். சங்கீதம் 28 எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 6வது வசனத்தில் ஒரு அற்புதமான காரியத்தை தாவீது சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். உங்க விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டார். தாவீது சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில கூட அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார். சொல்லுங்க, அவர் எதை செய்தாலும் ஸ்தோத்திரம். அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம். ஆமென். அவர் ஒரு ஸ்தோத்திரம் சொன்னா அந்த ஸ்தோத்திரம் அகில உலகம் எங்கும் இருக்கிற ஜனங்களுக்குள்ளே அவருடைய சரீரமாகிய அப்போ வல்லமையாயிறங்கி கிரியை நடப்பிக்கும். இன்றைக்கு கர்த்தர் மகத்தான கிரியை செய்ய போகிறார், வல்லமையான கிரியை செய்ய போகிறார். ஆமென், ஆமென். சாதாரணமான ஆசீர்வாதங்களை தரப்போறது இல்லையா? இந்த ஸ்தோத்திரத்தினால உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை எடுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சொல்லுங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த ஸ்தோத்திரம்? அடுத்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஸ்தோத்திரத்தினால உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இது போதுமா? இன்னும் வேணுமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 57வது வசனத்தை கூட, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவர் ஜெயத்தை நமக்கு தருவார், கண்டிப்பாக தருவார். பிள்ளைகளே, நம்ம எங்கும்
எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ண போகிறா, வெற்றி சிறக்க போகிறா. மறுபடியும் நாம எங்கே வருவோம்? இந்த வேத பகுதியில ஆண்டவர் அந்த பந்தி இருந்த ஜனங்கள் எத்தனை பேர்? புருஷர்கள் மட்டும் 5000 பேர். ஆமேன் சொல்லுங்களே. ஆமேன். அவர் ஸ்தோத்திரம் பண்ணி யார் இடத்துல கொடுத்தார்? சீஷர்கள் இடத்துல கொடுத்தார். இங்கதான் ஒரு ரகசியமே இருக்கு. ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை இங்க டைரக்டா கொடுக்கல, தமது சீஷர்களினூடே கொடுத்தார். கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை தமது ஊழியக்காரர்களை கொண்டு கொடுக்கிறார், தமது தீர்க்கதரிசிகள் வாயிலாய் கொடுக்கிறார். 5 வித ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்கள் வாயிலாய் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருகிறார். எனக்கு ஒரு உள்ளத்துல வேதனை. ஆண்டவரே, நான் எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணினேன்? ஏறத்தாழ இப்போ 34 வருஷமா இந்த ஊழியம் செய்கிறேன். அங்கொன்று இங்கொன்று அப்படிதான் மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு 1,00,000 மக்கள் ரட்சிப்புக்குள்ள வந்திருப்பாங்க. ஒரு 7,000 பேர் ஒரு வேளை ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, என் ஞாபகம் சரியானா. ஏறத்தாழ இதுல எனக்கு என்ன திருப்தி? இதுல எனக்கு திருப்தியே இல்லை. ஒரு 100க்கு மேல சபைகளை தேசத்துல எழுப்ப ஆண்டவர் என்ன பயன்படுத்தினார். நான் இதை என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இதுதான்ப்பா என்கிட்ட இருக்கிற அஞ்சப்பம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இதுதான் என் கையில இருக்கிற அஞ்சப்பம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவரால இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லாம் செய்ய முடியும், எல்லா ஆலயத்தையும் எழுப்ப முடியும், எங்கும் தொழுது கொள்ள வைக்க முடியும். ஆனால் நம்மிடத்திலிருந்து ஒன்றை அவர் எதிர்பார்க்கிறார் என்றால், நம்மை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய அவர் விரும்புகிறார். ஆமென். தெரிந்த வசனத்தை கொண்டு என்னோடு பேசினதனுடைய ஒரு பகுதியை சொல்லி இருக்கிறேன். எனக்கு தெளிவாக கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம இன்றைக்கு அற்பமா இருக்கலாம், நம்மிடத்தில் இருப்பது அற்பமான ஒன்றாயிருக்கலாம். இதை வைத்து நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு இருக்கிற இந்த கிருபை வரங்களை கொண்டு நான் என்னப்பா செய்ய முடியும் என்று திகைக்காதீங்க. கர்த்தரிடத்துல கொடுங்க. எத்தனை பேர் அப்படி கொடுக்க தயாரா இருக்கிறீங்க? அவர் பெருக பண்ணுவார், எல்லாரையும் போஷிப்பார், மீதி எடுக்க செய்வார். நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்முடைய ஆண்டவர், நாம அவரிடத்துல நம்முடைய வாழ்வை கொடுத்தா ஆமிக்கு கூலிக்கு சரிந்து விளம்படிக்கு உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். தேவைகளை எல்லாம் சந்திக்க வைப்பார், மீதி எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். சொல்லுங்க, பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். கர்த்தரை பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். என்னை திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். ஆமென். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பெருக பண்ணினவர் நம்முடைய கர்த்தர். ஸ்தோத்திரத்தினாலே பெருக பண்ணுகிறவர் கர்த்தர். உங்க வாழ்க்கை இப்ப அவருடைய கையில கொடுங்க. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் தான் சொல்லி கொடுங்க. ஆண்டவரே, நான் என்னை உங்களுடைய கரத்துல தருகிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய கரத்துல கொடுங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம். அவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த அப்பம் எல்லாம் பெருக ஆரம்பித்தது. இயேசுவின் கருத்துல எது இருக்குதோ அவர் அதை ஸ்தோத்திரம் என்று சொன்னா பெருக ஆரம்பிக்கும். இப்ப கர்த்தருடைய உள்ளங்கையில நீங்க இருக்கிறீங்க, அவருடைய கரத்துல
ராஜமுடியா இருக்கிறீங்க. உங்களை பெருக பண்ணுவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நீங்க அவருடைய கருத்துல அடங்கி இருக்கிறீங்களா? அவருடைய மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமா இருக்கிறீங்களா? உங்களை மந்தையை போல ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தரப்போகிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் ஒரே ஸ்தோத்திரத்தினால உங்களை பெருக பண்ணுகிறா. 12 கூட அல்ல, ஆமேன், பல கோடியாய், கோடாகோடியாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றி திரளான கோடி ஜனங்களோடு பரலோகத்தில் வந்து மாசற்றவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.